வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கோதுமை மாவை ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். சுத்தமான ஒரு துணியில் 1 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். துணி எதுவும் ஈரம் பண்ண தேவையில்லை. வெறுமனே துணியில் கோதுமை மாவை போட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த மாவை வச்சு சரியாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்தில் இப்போ மாவு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு கட்டி கட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை ஆற விட்டுட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு இதை கண்டிப்பாக ஜலிச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட கொழுக்கட்டையும் கட்டி கட்டியாக இருக்கும். மறக்காமல் அதை ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்து இப்போது நம்ம தேவையான வெல்லை பாகு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பொடித்த வெல்லம், நம்ம எந்த கிளாஸால் மாவு எடுத்தோமோ அதே கிளாஸால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெள்ளைப்பாகு கொதிக்கும் போதே 1 சிட்டிகை உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஜலிச்ச இந்த கோதுமை மாவில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம கொதிக்க வச்சு எடுத்திருக்க அந்த வெள்ளைப்பாகு இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு எப்போவுமே நம்ம இந்த பால் வடிகட்டுறதில் வடிகட்டினா தான் நமக்கு மண் நல்லா தங்கி வரும். இப்போ இந்த வெள்ளைப்பாகை மொத்தமாக சேர்க்காமல் ஒரு 3/4 கிளாஸ் மட்டும் சேர்த்தாலே இதுக்கு சரியான அளவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கைத்தவறி பாகு நிறைய சேர்த்துட்டா கூட மறுபடியும் கொஞ்சம் கோதுமை மாவை வேக வச்சு அதுக்கப்புறமா தான் இதை கூட சேர்க்கணும். பச்சை கோதுமை மாவை எக்காரணத்து கொண்டும் சேர்க்கக்கூடாது. 3/4 கிளாஸ் வெள்ளைப்பாகு இதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த பதத்தில் இருக்கும். மாவு இப்போது கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. கையில் கொஞ்சம் நெய்யை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை சின்ன சின்ன கொழுக்கட்டைகளை பிடிச்சி வச்சிடலாம். நம்ம எடுத்திருக்க இந்த கோதுமை மாவுக்கு சரியாக 14 கொழுக்கட்டைகள் வரும். கையில் நெய் தடவி நம்ம பிடிச்சி வச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு கூட கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை மறுபடியும் ஆவியில் வச்சு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சோன்னா கொழுக்கட்டையில் நீர் கோத்துக்கும். சரியா இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே கமகமன்னு சுவையான கோதுமை இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றதுனால எல்லா வயது பீப்புளுமே தாராளமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.